தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் கிளை திறக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் 60வது கிளையை அதன் நிறுவன தலைவர் மருத்துவர் சந்திரலேகா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விழாவில் திமுக நகரமன்ற தலைவர் கருணாநிதி, கோவில்பட்டி இந்திய மருத்துவ சங்க மருத்துவர்கள் சிவன் நாராயணன், கமலா மாரியம்மன், சஞ்சய் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதிய தொழில்நுட்பங்களுடன் செயல்படும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என அதன் நிறுவன தலைவர் சந்திரலேகா கேட்டுக் கொண்டார். ஆரம்பத்திலே வந்தாங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை கட்டாயம் உண்டாக்க முடியும். ஸோ அதே சமயம் பழைய காலத்தில் டெஸ்டியூப்லாம் ரொம்ப ஒரு சிரமமாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை, ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. டெஸ்டியூப் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மக்களுக்கு 70, 80, 90 அளவுக்கு கூட சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியுது. ஸோ அதிக விஞ்ஞானமான மருந்துகள், யுக்திகள் எல்லாம் நிறைய இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு கோயில்பட்டி மக்களுக்கு நிச்சயமா பண்ணலாம்னு சொல்லி 7 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தங்களுக்கு ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மைய சிகிச்சை மூலம் தற்போது குழந்தை பிறந்திருப்பதாக அங்கு சிகிச்சை பெற்ற கயத்தாரை சேர்ந்த சசிகலா நன்றி தெரிவித்தார். 7 வருஷமா குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப மன வேதனையில் இருக்கணும். அதுக்கப்புறம் டிவியில் ஆட் பார்த்து ஐஸ்வர்யா போகணும் வீட்டுக்கார சொன்னாங்க. வந்தப்ப எனக்கு சக்ஸஸ் ஆகி ஒரு ஆண் குழந்தை. அதனால எனக்கு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.